Hi, hello, Vankam, and welcome to our channel. இன்னைக்கு நம்ம தந்தூரி மசாலா பேபி கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 10 பேபி கார்ன் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. பாதி பாதியாக கட் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் முழுசாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 எலுமிச்சம்பழம், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபி கார்னையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேபி கார்னில் கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே பேபி கார்னில் நல்லா நம்ம கோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நான் 2 ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதில் எந்த கட்டியும் இல்லாமல் நல்ல க்ரீம் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி க்ரீம் மாதிரி எடுத்தக்கப்புறம் இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி இதையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த தந்தூரி மசாலாவை இந்த பேபி கார்னில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. மிச்சத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் தடவி இப்போ கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கார்ன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்க கார்னை இதில் சேர்த்துடலாம். சிம்மிலே வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுங்க. அதே மாதிரி கார்னை வச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அது திருப்பி போட்டிங்கன்னா மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் தடவி இருக்கனால பேனில் ஒட்டிக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். மெதுவாக அந்த பேனில் இருந்து ஒவ்வொரு சைடும் திருப்பி விட்டு அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. கார்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ அது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நான் மிச்சம் வச்சுருக்க தந்தூரி மசாலாவில் கொஞ்சோண்டு தண்ணியும் மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன போதும். சிம்மிலே வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. தந்தூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சுவையான தந்தூரி மசாலா பேபி கார்ன் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.